ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டாய்லெட்டை எப்போவுமே எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த ஸ்டெப்பை எப்போ செய்வேன்னா நைட் டைம் செய்வேன். அதுவும் 4 நாளைக்கு ஒருக்கா செய்வேன். ஏன்னா 4 டேஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸ் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் பார்க்கலாம், லைக் ஒரு ஸ்மெல் வரும், இல்லைனா அந்த இதில் எல்லோயிஷாக ஏதாவது ஒரு லைட்டாக கரை மாதிரி படிய ஆரம்பிக்கும். ஸோ நான் இப்போ செய்கிற மெத்தட் என்னென்னா 4 டேஸ் ஒன்ஸ் நைட்டில் பண்ணிட்டோம்னா காலையில் ட்ரையாக நீட்டாக இருக்கும் டாய்லெட். ஸோ இதுதான் என்னோடய ப்ராசஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்பிக் இல்லைனா இந்த மாதிரி டாய்லெட் கிளீனர் முதல்ல உள்ள, அப்புறம் அந்த ரிம்மில், டாய்லெட் சீட்டில், அப்புறம் ஈவன் அந்த எல்லாம் அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இந்த இடம் மட்டும்தான் நம்ம கழுவணும், நடுவில் மட்டும்தான் கழுவணும் அப்படி யோசிக்காதீங்க. எல்லா இடமே அது டிஸ்இன்ஃபெக்ட் ஆகி எல்லாம் கரையும் போனால் நல்லது தானே. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். ஸ்பாஞ்ச் வச்சு அப்புறம் நான் க்ளவுஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்பாஞ்ச் வச்சு வெளியிலேருந்து உள்ள, ஏன்னா வெளியில் உங்களுக்கு ரொம்ப டர்ட் ஜெர்ம்ஸ் ரொம்ப இருக்காது, உள்ளே போக போக தான் உங்களுக்கு ஜெர்ம்ஸ் இருக்கும். ஸோ வெளியிலேருந்து உள்ளே நம்ம நல்லா தேய்ச்சிடலாம். உட்காந்து தேய்க்கும் போது ஒரு ஸ்டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டூலில் உட்காந்து ஃபுல்லாக இப்படியே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா யூ வாண்ட் மிஸ் எனி எந்த பாயிண்ட்டும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நல்லா இது வச்சு பண்ணுங்கள். எப்போவுமே கண்டிப்பாக எந்த ஸ்பாட்டும் நம்ம மிஸ் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த வாடை ஜென்ரேட் ஆகாது. ஸோ 4 நாள் கழித்து என்ன ஆகும்னா எப்படியும் அங்கே இங்கே ஏதாவது ஒரு ட்ராப் ஆஃப் ஏதாவது ஒரு அழுக்கு இருக்க தான் செய்யும். அப்போது அதிலிருந்து தான் நமக்கு அந்த வாடை அதெல்லாம் க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 4 டேஸ் ஒன்ஸு அது ஒவ்வொரு வீட்டை பொறுத்த வரைக்கும், இப்போ நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த யூசேஜை பொறுத்து உங்களுக்கு எத்தனை டேஸுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், எத்தனை நாளில் அந்த ஃப்ரெஷ்னஸ் போகுதுன்னு. அத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணுங்கள். ஸோ இந்த லெவல் வரைக்கும் ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த நார்மல் பிரிசில் ப்ரஷ் யூஸ் பண்ணேன். அப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன். பிகாஸ் இது ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்குது, ரைட். அந்த ப்ரஷ் மாதிரி உள்ளதுன்னா அது க்ளீன் பண்ணாலுமே அதில் ஒரு கரை இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது வளைஞ்சிரும். வளைஞ்ச உடனே என்னென்னா அதை நம்ம உள்ளே அந்த இதில் சொருவிடணும். சொருவிட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் ஈஸியாக. ப்ரெஸ் பண்ணோன்னா வளையும். அப்புறம் நீங்கள் அந்த கார்னரில் அதை சொருவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஈஸியாக வருது. இது யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்குது, கழுவி வைக்க ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி. எனக்கு ஸ்பேஸும் கம்மியாக ஆக்குபை பண்ணுது. ஸோ இந்த ப்ரஷ் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் வாரமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வச்சு நீட்டாக நம்ம இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸையுமே நீங்கள் 4 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும் போது அவ்வளோவா டர்ட்டி ஆகாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப கரை சேராது. அண்ட் நீங்கள் வேறு அந்த டியோஸ் மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரிலாம் தொங்க போடுறாங்கல்ல, அதெல்லாம் கெமிக்கல் தானே நமக்கு. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸ்மெல் பண்ணும் போது சில சமயத்தில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு அந்த ஸ்மெல்லாம். ஸோ இப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஹார்பிக் ரெட் ஒரு ப்ளீச் லிக்விட் தானே, ஸோ அதை வச்சு இந்த ப்ரஷ்ஷை அப்படியே கழுவிடுவேன் அப்படியே. ஸோ ப்ரஷ் கொஞ்சம் டிஸ்இன்ஃபெக்ட் ஆயிரும். ஸோ ப்ரஷ்ஷை நல்லா இப்போ கழுவிட்டு, இதை பார்த்திங்கன்னா இது பிரிசில்ஸ் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால எந்த இதுவும் சேராது நமக்கு தெரியும். ஸோ அப்படி கழுவி வச்சிடலாம். அடுத்து நம்ம இப்போ எல்லாத்தையுமே வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள். 4 டேஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் அழுக்கெல்லாம் ஆகலை. பட் என்னென்னா லைட்டாக ஒரு ஓடர் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஜெர்ம்ஸ் அதெல்லாம் நம்ம இது போக்குறதுக்காக தான் நம்ம இந்த 4 டேஸ் ஒன்ஸ் டாய்லெட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோன்னா 4 டேஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீட்டாக கழுவிட்டு போட்டு எல்லோரும் வந்துட்டால் போதும், அது அப்படியே இருக்கும். லாஸ்ட் தண்ணி வச்சு இது பண்ணிவிட்டு க்ளோவ்ஸ் அப்புறமா நான் தனியாக அதை ஒரு கொஞ்சம் நேரம் சோப் வாட்டரில் நல்லா ஊற வச்சுட்டு காய போட்டுருவேன். ரப்பர் க்ளோவ்ஸ் தான் இருந்தாலும் நம்ம அப்புறம் அந்த
சானிட்டரி ஸ்ப்ரே நான் அதை வச்சு யூஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அதுலேயே ஏதாவது தெரிச்சிருக்கோம். ஸோ அதையும் கழுவிடுவேன் லாஸ்ட்டு சோப் வாட்டர் வச்சு. ஸோ இப்போ டாய்லெட் கழுவியாச்சு. எவ்வளோ நம்ம டாய்லெட் கழுவுறோமோ அதை சுற்றி உள்ள ஃப்ளோரையும் நீட் பண்ணுறது அவசியம். ஸோ இதுக்கும் நான் ஹார்பிக் ரெட்டு தான். வேறு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். எப்போவுமே நான் இந்த ஸ்டாண்டர்டாக ஹார்பிக்கில் தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நான் வந்து என்ன செய்வேன், ஃப்ளோருமே ஸ்பாஞ்ச் வச்சு தான் உட்காந்து தேய்ச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுவோன்னு நினச்சேன். இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ப்ரஷ் இந்த மாதிரி இடுக்கில் கூட அந்த டாய்லெட்டை சுற்றி ஒரு ரிம் இருக்கும். டாய்லெட் வந்து தரையில் அட்டாச் ஆகிற அந்த இடத்துல நிறைய சேரும் ஏதாவது அழுக்கு. 4 days ஒன்ஸ்லாம் நீங்கள் அதையும் நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எந்த அழுக்குமே சேராது, எந்த வாடையும் வராது. ஸோ அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்லா கழுவிடுங்க. இந்த ப்ரஷ் நல்லா இருக்குது. ஃப்ளோர் ப்ரஷ் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணேன். எல்லா தரையுமே நான் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது ஃப்ளோரில் கூட எந்த வழுக்கிற மாதிரி எந்த இதுவும் ஃபார்ம் ஆகாது. 4 days ஒன்ஸ் நீங்கள் தரையையும் இப்படி ப்ளீச் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த டாய்லெட்ஸில் வளர்க்குற மாதிரி எந்த ஏரியாவும் வராது. ஏற்கனவே நான் வீட்லேயும் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கேன், ஃப்ளோரை மேக்ஸிமம் வெட்டாகாமல் ட்ரையாகவே யூஸ் பண்ணி பழகுங்க அப்படின்னு. ஸோ சில பேருக்கு பாத்ரூம் கூட அட்டாச் ஆகிருக்கும், அப்போது வெட்டாகிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வந்து இது தனித்தனியாக தான் இருக்குது, பாத்ரூம் தனியாக, டாய்லெட் தனி. ஸோ இப்போ இதுலேயே ஒரு வைப்பரும் இருக்குது இந்த ப்ரஷ்லேயே. ஸோ அதை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது, லைட்டாக ஒரு ஸ்லாண்ட் இருக்குது, தண்ணி வடிஞ்சிரும் ஃப்ளோரில். பட் இருந்தாலும் வைப்பர் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டால் பாருங்கள் இந்த பாத்ரூமும் அதை சுற்றி நீங்கள் இதை இந்த ப்ளீச் லிக்விட் ப்ளீச் எந்த இதனாலும் யூஸ் பண்ணுங்கள், இதுதான் இல்லை. அப்புறம் இது மெயினாக பண்ணிடுங்க, அந்த சில்லில் இன்னும் கொஞ்சம் ப்ளீச் வச்சுட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது வரைக்கும் நமக்கு க்ளீன் ஆயிரும். அப்போ அதுலேயும் அந்த கொலன்னு எந்த டர்ட்டும் சேராது. ஸோ எங்கே இருந்துமே இப்போ வாடை க்ரியேட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம். ஸோ 4 days நீங்கள் டாய்லெட்டை தாராளமாக பாருங்கள், எல்லா இடமும் க்ளீன் ஆயிடுச்சு. ஃப்ளோர், டாய்லெட்டில் எல்லா இடுக்கும் அந்த சில்லு வரைக்கும் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எதில் இருந்தும் வாடை வர சான்ஸே கிடையாது. ஸோ சிங்க் வந்து காலையில் தான் க்ளீன் பண்ணேன். ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணல. ஸோ நம்ம வேறு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் சந்திப்போம். ட்ரை பண்ணுங்கள்.